ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆம்லெட் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அது ஒரு மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்றதை தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 3 முட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தேங்காய் திருகியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 முந்திரி பயிறு, கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் எள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. இப்போது இதில் வந்து மிளகு, முந்திரி பயிறு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே, தேங்காய் இது எல்லாமே நம்ம எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த ஸ்மெல்லு கமகமன்னு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதோட வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் அதிகமாக சேர்க்கல, ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் ஒரு அரை பாகம் அடி வதங்கியிருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி வதங்குறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றி மேஷ் பண்ணி ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இதோட மேஷ் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு, இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிட்டு இருந்தோம் இல்லையா, சைடில் வதங்கிட்டு இருந்துச்சுல, அது வதங்கிடுச்சு. இப்போ அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஆம்லெட் போட போகிறோம். ஒரு பேனில் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதில் நம்ம ஆம்லெட் எப்படி, இப்போது உங்களுக்கு இதில் வெங்காயம் சேர்க்கறனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை, வெறும் இவ்வளோ ஐட்டம்ஸு பச்சை மிளகா, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இது இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒன்றும் இதில் நீங்கள் அப்படியே கூட ரவுண்டாக உடச்சி ஊற்றி கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். 1 பை 1 எடுத்துட்டு இது வேகிற டைம்லேயே நம்ம வந்து மசாலாவையும் அரைச்சிக்கணும். ஆறிட்டுருக்கு. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை அரைக்க போகிறேன். இப்போது ஆம்லெட்டும் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது தாளிப்பு. 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இந்த குழம்பு யாரெல்லாம் ட்ரை பண்ணலையோ என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் பச்சை வாசனை போக அப்படியே வதக்கிடலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மிக்ஸி அரைச்ச இதிலேருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் ஜாஸ்தி கொடுத்துற போது நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி. நான் வந்து சப்பாத்திக்கு செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நான் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு ஏற்கனவே நம்ம வதக்கிறப்ப போட்டோம். இப்போ வந்து குழம்பு தண்ணிலாம் சேர்த்துட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போது ஆம்லெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆம்லெட் இதோட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியமான சிம்மில் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சுட சுட சப்பாத்தி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல், சும்மா கமன்னு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் போகணும், ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். பாய் பாய்.